ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நித்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரையிலேருந்து நமக்கு ஒரு அண்ணா நம்மளோட இன்ஸ்டா பேஜில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தோன்னா, சொத்துக்காக தன்னோட அக்கா, அதாவது கூட பிறந்த அக்காவை செய்வனை பண்ணி ஏவல் விட்டு என்னை கொல்ல பார்த்தாங்க. எப்படியோ அதுலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். பட் இப்போ வரையிலும் அந்த ஒரு மூமெண்ட்டை என்னால் மறக்க முடியலை. ஸோ இதை உங்களோட சேனலில் போட முடியுமான்னு கேட்டார். நான் ஓகே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை மாவட்டத்தில் 1999 காலகட்டத்தில் நடந்த அமானுஷ்ய சம்பவம் தான் இது. இந்த நபருக்கு ஃபேமிலி எப்படி இருக்குன்னா, அப்பா, அம்மா, இவர், அக்கா 4 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அக்கா படிக்கும்போது ஒருத்தரை காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா தமிழ்வாதியார். ஸோ அப்பா அக்காவை கூப்பிட்டு அவளுக்கு தேவையான சீர்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாரு. நான் தூத்துக்குடியில் கல்லூரி போயிட்டு இருந்தேன். என்னோடய அக்காவோட கணவருக்கு அப்போ ஒரு புது பைக் கூட வாங்கி கொடுத்துருந்தாரு அப்பா. அவங்க என்ன கேட்டாலும் இல்லைன்னு அப்பா சொன்னதில்லை. ஆனாலும் அக்காவுக்கு திருமணமாகி 5 வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லை. ஸோ மாமா அக்காவை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னால் புள்ள தான் பெற்று கொடுக்க முடியாது, பணமும் நகையுமாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு அமுச்சு விட்டார். எங்கள் அப்பாவோ எதையும் யோசிக்காமல் பணமும் சரி நகையும் சரி அவளுக்கு வேணுன்றதை கொடுத்தாரு. சொத்தில் பாதிக்கு பாதி எழுதியும் வச்சார். ஆனாலும் அக்காவுக்கும் மாமாவுக்கும் அதில் திருப்தி இல்லை. ஸோ அக்காவும் மாமாவும் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, எப்படியாவது இந்த சொத்தை நம்ம அபகரிச்சிடணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கு இடையில தடையாக இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். ஸோ என்னை முடிச்சு கட்டிட்டோம் அப்படின்னா அந்த சொத்து எங்கள் அக்காளுக்கு மட்டும்தான் போகும். ஸோ அப்படி தான் பிளானும் போட்டிருந்தாங்க. நான் தூத்துக்குடியிலேருந்து காலேஜ் லீவுக்கு வந்திருந்தேன். வந்தப்போ என்னோடய அக்கா வீட்டுக்கு எப்போவும் நான் அவளை போய் பார்த்துட்டு வர்றது வழக்கம். அப்போது அக்கா என்னை கூப்பிட்டு சமைச்சு நல்ல வயிறு நிறைய சாப்பாடு போட்டாள். எனக்கோ அன்றைய நாள்லேருந்து என்னோடய அக்காவை ஒரு ஸ்டெப் மேலே தான் வச்சு பார்த்தேன். ஏன்னா அவள் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தோணுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் அங்கே சாப்பிட்டு வந்ததுலேருந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நைட்டு நிம்மதியாக தூங்க முடியலை. என்னால் ரொம்ப சோர்வாகவே ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. இரவு வீட்டுக்கு போனாலும் அம்மா கிட்ட சண்டைகள் வர ஆரம்பிச்சிது. அப்பா கிட்ட சுத்தமாக பேசுகிறதில்ல. சின்ன சின்ன சண்டைக்கு கூட வீட்டுக்குள்ளே போய் பொருட்களை போட்டு உடச்சிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 1 மாதம் இப்படியே போயிட்டு இருந்தது. இந்த 1 மாத கடைசியில் தான் ஒரு நாள் சண்டை ரொம்ப பெருசாகிடுச்சு. அன்றைய இரவு என்னோடய பெற்றோர் வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வு நடந்ததுன்னு சொன்னாங்க. அன்றைக்கி நான் நைட்டு சண்டை போட்டு என்னோடய ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு ரொம்ப நேரமாகியும் நான் கதவை திறக்கலை. பயந்து போன என்னோடய அம்மா கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க. நான் கதவை திறக்கலன்னதும் ஜன்னல் வழியாக என்னடா பண்ணுற நவீன, கதவை திறடா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எங்கள் அம்மா பார்க்கும்போது நான் உள்ள ரூமில் சாதாரணமாக இல்லை. ஏன்னா நான் தூக்கில் தொங்கிட்டு இருந்தேன். என்னோடய அம்மா பார்த்த உடனே பயந்து கதறி பக்கத்தில் இருக்க ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டுட்டாங்க. அக்கம் பக்கத்து ஆளுங்க வந்ததும் என்னோடய அப்பா சப்போர்ட்டை வச்சு கதவை உடச்சி உள்ளே வந்தாங்க. என்ன எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அக்கம் பக்கத்தினர் போனதும் நவீனோட அம்மா அவங்க கணவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. தன்னோட பையன் தொங்கும்போது ஒரு 16 வயது தக்க பெண் அவன் பக்கத்தில் நின்று முறைச்சிக்கிட்டு இருந்தா, எனக்கு என்னமோ இது தப்பாக இருக்குது அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க. நவீனோட அப்பா அப்போவே தன்னோட நண்பனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாரு. அவரோ கோவிலுக்குன்னு சொல்லாமல் ஊருக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. இவரும் ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அன்றைய நாள் நைட்டே. அது வேறு எங்கேயும் இல்லை, கேரளாவில் இருக்க ஒரு பகுதியில் உள்ள மாந்திரிகவாதியோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே அந்த மாந்திரிகவாதி குட்டிச்சாத்தானுக்கு கோவில் கட்டி வழிபட்டுட்டு வராரு. இவங்க போனதும் உள்ளே வர சொல்லி நவீன ஒரு நட்சத்திரம் வரைஞ்சி அதில் உட்கார சொல்கிறாரு. அவனும் முதல்ல முடியாதுன்னு சொன்னான். அப்புறம் என்ன நினச்சானோ தெரியல, உட்காந்துட்டான். பின்பு விஷ்ணுமாயாவின் மந்திரத்தை சொல்லி 2 மணி நேரம் பூஜை நடக்குது. பின்பு நவீனோட உடலில் இறங்கின அந்த பெண்ணோட ஆன்மா ஒரு பெண் குரலில் பேச ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் என்ன போன்னு சொல்லி இவ்வளவு பூஜைகளும் பண்ணுறீங்க, ஆனால் அவளோ இவனோட உயிரை எடுக்காமல் வரக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு பல காவு கொடுத்து பூஜைகள் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லி சிரிக்குது இந்த ஆன்மா. இவனை கொல்லணும்னு சொல்லி என்னோட சமாதியில், அதாவது கல்லறை மேலே இருந்த என்னோட மண், எனக்கு படைச்ச மல்லிப்பூ, என்னோட கடைசி ஊர்வல பாடையில் இருந்து ஒரு 4 ஓலைன்னு பொருட்களை காய வச்சு பொடியாக்கி இவன் சாப்பிட்ற கறி குழம்புல கலந்து இவனை சாப்பிட வச்சா. பின்பு கொல்லிமலை மாந்திரிகம் பண்ணுறவங்க கிட்ட என்னோட பொருட்களையும் இவனோட ஃபோட்டோவும் துணி காலடி மண் முடி இவைகளையும் எடுத்துக்கிட்டு போய் அங்கே கொடுத்து இவனுக்கு ஏவல் ஏவி விட்டா. இவனோட பொருளை வாங்கிட்டு என்னோட சமாதியில் புதைச்சா.
இவனோட ஃபோட்டோ பார்க்கவும் எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சது. அன்றைய இரவில் இருந்து இவனை நான் பின்தொடர்ந்து வர ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த விஷ்ணு மாயாவை வழிபடுற அந்த மாந்திரிகவாதி இந்த ஆன்மாவை பிரெயின் வாஷ் பண்ணிட்டார். அதாவது இந்த நவீனோட உடம்புல இருந்து நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு கட்டுப்பாடாக சொல்லிட்டாரு. அதுவும் சரி நான் போகிறேன், பட் எனக்கானதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்குது. என்ன செய்யணும் சொல்லு அப்படின்றதுக்கு, என்னோட சமாதியிலேருந்து மல்லிப்பூவை எடுத்துகிட்டு போய் தான் அவள் காய வச்சு பொடி பண்ணி கொடுத்தா. எனக்கு அவங்க ஒரு முழம் வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு என்னோடய சமாதி முழுக்க மல்லிப்பூவாக தூவணும், தூவி என்னை ஆசுவாசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுது. அதற்கு பின்பு என்னோடய சமாதி மேலே புதைச்ச பொருட்களை எடுத்து ஆற்றில் போய் விட்டுருங்க. பின்பு கடலில் கூட்டிகிட்டு போய் இவனை குளிக்க வச்சு இவனோட குலசாமி கோவிலுக்கு பூஜையை பண்ண சொல்லுங்கள், பொங்கல் வச்சு வழிபட சொல்லுங்கள். உன்னை அனுப்பின பெண் யாருன்னு சொல்லி அந்த மாந்திரிகவாதி கேட்குறாரு. சிரிச்சுக்கிட்டே சொன்னால் உங்கள் குடும்பத்தில் கலவரமே வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா சொல்லுது. அதுக்கு அந்த மந்திரவாதி பரவாயில்ல சொல்லு அப்படின்றாரு. அதுக்கு அந்த ஆன்மா சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லுது அப்படின்னா, வேறு யாரும் இல்லை, இவன் கூட பிறந்த அக்கா தான். அதாவது இவன் கூட பிறந்த அக்கா தான் இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு இவனை இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த மொத்த சொத்தையும் அபகரிச்சிட்டோம் அப்படின்னா வசதியாக வாழ்ந்துடலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அந்த ஆன்மா சொல்லுது. ஆனால் நவீனோட அப்பாவுக்கு இதை கேட்டதும் தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. நவீனோட அம்மா வாயடைச்சு போயிட்டாங்க, இப்படி ஒரு பிள்ளையை பெற்றிருக்குமே அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஆன்மா சொன்ன மாதிரி இவரை கூட்டிகிட்டு போய் கடலில் குளிக்க வச்சுருக்குறாங்க. அந்த ஆன்மாவோட சமாதியில் புதைச்சதை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அதை கொண்டு போய் ஆற்றுல விட்டுட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களால அந்த ஆன்மா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கு. ஏன்னா இவங்க மல்லிப்பூவை எடுத்துகிட்டு வந்தது ஒரு முளத்தை தான் எடுத்துகிட்டு வந்து காய வச்சு அந்த சமாதியோட மண்ணையும் எடுத்துகிட்டு வந்து கலந்து தான் பொடி பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க சாப்பாட்டில். இப்போ இவங்க ஒரு முளத்துக்கு பதிலாக பல மடங்கு வாங்கிட்டு போய் அந்த சமாதியில் தூவி விட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க நவீனோட குடும்பத்தார். அதற்கு பின்பு விஷ்ணுமாயா கோவிலிருந்து கொடுத்து விட்ட தாயத்தையும் தகுடையும் தான் எப்போவுமே பத்திரமா வச்சுப்பேன். அதோட பவர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்பவும் நான் அந்த இடத்துக்கு போய் எனக்கு பாதுகாப்புக்காக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது வழக்கமாக வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அதற்கு பின்பு அவங்க அப்பா அவங்க அம்மா 2 பேருமே அவங்க அக்கா வீட்டுக்கு போனாலும் வந்தாலும் அவங்க வீட்டில் சாப்பிட்றது கிடையாதான். ஏன்னா இந்த விஷயத்துக்கு அப்புறம் வீட்டில் சாப்பிடவும் தோணலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நவீன் அவங்க அக்கா கிட்ட பேச்சுவார்த்தையை நிறுத்திட்டாரு. கிட்டத்தட்ட இவ்வளவு வருடங்களாகியும் அவங்க அக்கா கிட்ட அவர் பேசுகிறதே கிடையாதான். நல்லது கெட்டதுன்னா அவங்க அப்பா அம்மா மட்டும் போயிட்டு கலந்துக்கிட்டு வராங்க, நான் அவள் வீட்டு வாசலை கூட மிதிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை முடிச்சிருக்காரு. இந்த ஸ்டோரியை நான் கேட்டதுக்கப்புறம் எனக்கு தோணுன விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் விருமாண்டி சாமி இருக்கார். அவர் மண்ணையும் பொண்ணையும் சரிசமமாக அளந்த ஊர் தான் இந்த கருமாத்தூர் அப்படின்னு எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த விருமாண்டி வாசலில் யார் ரொம்ப ஆடம்பரமாக செய்வன பில்லி சோனியா ஏவல் ஏதாவது ஒன்று தப்பான ஏதோ ஒரு செயல் செய்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க சாகும்போது அவங்க ஃபேமிலியில் யாருமே அவங்க கூட இருக்க மாட்டாங்க, அனாதை பணமாக தான் சாவாங்க. இன்னொன்று அவங்க ரொம்ப காலம்லாம் ட்ராவல் பண்ணி போக முடியாது, குறிப்பிட்ட நாள்லேயே கம்மியான வயசுலேயே அவங்க இறந்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த தெய்வத்தோட பவர் அந்த அளவுக்கு இருந்ததுன்னு எங்கள் பாட்டி எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கூட பிறந்தவன் ஹாப்பியாக சந்தோஷமாக காசு பணத்தோட சொத்து சுகத்தோடு இருக்கான் அப்படின்னா அது நமக்கும் சந்தோஷம்தான். ஏன்னா நாளைக்கு நம்ம டக்குன்னு கீழே விழுந்தாலும் அவன் கை கொடுத்து தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுவான். அதுக்கு அவன் மேல்நிலையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளை அவன் கை கொடுத்து தூக்க முடியும். அவன் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் நம்மளும் கஷ்டப்பட்டு தான் கிடக்க முடியும். ஸோ யாருமே சொத்துக்காக இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை செய்யாதீங்க ப்ளீஸ். யாரோட சப்போர்ட்டிவ் இல்லைனாலும் நம்மளே சம்பாரித்து சேமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிங்க. ஓகே கைஸ், இந்த பதிவு இதோடு முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நீங்கள் ஷேர் கூட பண்ண வேண்டாம். ஓகே கைஸ், பாய், டாட்டா, டேக் கேர்.